அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அவமானங்கள் ஏன் வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அவமானங்கள் ஏன் வருகிறது. இப்போ இந்த தலைப்பு எதற்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் யாருன்னு புரிந்து கொள்வதற்கும், ஏஎம்டி பாசிட்டிவ் அப்படின்னா அஸ்ட்ரோமைன் தெரப்பி பாசிட்டிவ்னா நம்மள்ட்ட உள்ள நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. இப்போ அவமானங்கள் ஏன் வருகிறது? அவமானம்னா என்ன? நம்ம நினச்ச மாதிரி மற்றவங்க நடக்காதபடி இருக்கிறது, இல்லை எதிர்பார்ப்புக்கு மாறாக பண்ணுறது, சில பேர் அநியாயமாக பிஹேவ் பண்ணுறது, நியாயமற்ற வகையில் இது மாதிரி வரும். அதாவது உங்கள் மனசு காயப்படுற மாதிரி, உங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி, மானக்கேடான விஷயம். ஒருத்தவங்கள வாங்க போங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது மரியாதையோட. ஏய் இங்கே வா, என்ன பண்ணுற, நீ வா போ அப்படின்னாலே கோவம் வரும். வாடா போடா சம் வித்தியாசமான வார்த்தைகள்லாம் அப்படி பேசினாக்கா என்ன ஆகும்? அவமானங்கள் தான் வரும். இதை மாதிரி அவமானங்கள் ஏன் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா சரியாக தெளிவாக நீங்கள் பயணிக்க முடியும் வாழ்க்கையில். இல்லாட்டி அவமானங்களால் சோர்ந்து போயிடுவீங்க, வீழ்ந்து போயிடுவீங்க. அதை தான் அவங்க எதிர்பார்த்து உங்களை அவமதிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறார்கள். நான் அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த அவமானங்கள் வருது. நீங்கள் அதை நிரூபிக்கணும். அதற்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு. இந்த அவமானங்கள் ஏன் வருகிறதுங்கிறது உங்கள் வளர்ச்சிக்காக வருகிறதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன தீர்வு? இந்த அவமானத்தை எப்படி சரி பண்ணுறது, டைலூட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை நீர்த்து போக செய்வது, அதனால் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு வராதபடி எப்படி இருப்பது அப்படிங்கிறது. அதை வெளியில் பிஹேவ் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே அதை ஏற்றிடக்கூடாது. அந்த அவமானங்களை அதை ஏற்றாமல் இருக்கிறதுக்கான ஆயுதங்கிறது தான் அந்த வைராக்கியம்ங்கிறது. அந்த வைராக்கியம் வேண்டும். யாராவது உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, என்ன குரல் இது, நீலாம் பாடுறதுக்கு தகுதியே இல்லாதவன், நீலாம் பாட்டை பற்றி நினைக்கலாமா, நீ காக்கா, நீ என்ன குயில் நினச்சிக்கிறியா உன்னை, அப்படிலாம் அவமானப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வீக்கான ஆன்மா, இப்போ அதான் அஸ்ட்ரோமைன் தெரப்பின்னா இந்த ஜோதிடம் வழியாக ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குது, பூர்வ பாக்கியம்லாம் கெட்டிருக்கு, பூர்வ புண்ணியமும் சரியில்லை, லக்னாதிபதி சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்குன்னா அவங்கெல்லாம் எப்படி ஆவாங்க அப்படின்னா சோர்ந்து போவாங்க, வீழ்ந்து போவாங்க. அதனால தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி கொடுக்குது, சோதனைகள் கொடுத்தா தான் சாதனைகள் கிடைக்குங்கிறதுக்காக. நீங்கள் இந்த வைராக்கியங்கிற ஒரு மருந்தை எடுத்துக்கணும். யார் எதற்காக உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ அதில் நீங்கள் ஒரு ஜாம்பவான், ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த வைராக்கியம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அடக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் ஃபர்தராக திட்டுறதை பற்றி கவலை கிடையாது, திட்டுங்க, அது வார்த்தைகள் தான். உண்மையில் வைத்தறிச்சலோட ரொம்ப ஒரு இதோடு சொல்லிட்டீங்கன்னா பாவம் அவங்க இதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பொதுவாக மற்றவங்களுக்கு வைத்தறிச்சல் வர்ற மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப தீங்கு வர்ற மாதிரி, ரொம்ப அவமரியாதையை, ரொம்ப கேவலத்தை நம்ம பண்ணக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்றவங்க பண்ணாங்கன்னா ஜாலிங்கணும். ஏன்னா நம்ம வளர்ச்சிக்காகத்தான் இவங்க பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சம் அவங்கள பண்ண வைக்குது அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த வைராக்கியம்ங்கிறது பேர். பாசிட்டிவாக வைராக்கியமாக, என்னால் பாட முடியாதுன்னு சொல்கிறியானே, நான் பாடுறேன், குரல் கொஞ்சம் சரியில்லை, அப்படியே என்னமோ குயில் மாதிரி குரல் இருக்கா, காக்கா, நீனா காக்காலேயே இனிமையான காக்கா எப்படி பாடும், எப்படி கரையும், காக்கை கரையும்பாங்க. அதை மாதிரி
நான் மாறுறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் காக்காவாக இருக்க மாட்டீங்க, குயிலாக மாறுவீர்கள். வாய்ப்பே இல்லை. இது காக்கா எப்படிரா பாடும்? காக்கா கத்துறப்பே கர்றன்னு சவுண்டு கேட்கும். இது எப்படி பாடும்? இனிமையாவா இருக்கும்? அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக, எந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்கிறத அந்த வைராக்கியம் உங்கள்கிட்ட வந்துடும். அவங்க எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்களோ அதை தாண்டி நான் பெரிய ஆளாவேன், அதை தாண்டி சரி பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு உள்ளே இருக்கணும். அதுக்காக மற்றவங்கள்ட்ட அப்படியே நடிக்கலாம் வேண்டாம். நீங்கள் பேலன்ஸ் ஆகணும். நீங்கள் ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா ஃபர்தராக நீங்கள் திட்டிட்டீங்க, பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. உள்ளுக்குள்ளே வச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஆபத்து. அவங்களுக்கு ஆபத்து வருதோ இல்லையோ அது அடுத்தது. ரொம்ப வைத்தறிச்ச ரொம்ப அவங்களால துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னாக்கா அது பிரபஞ்சம் அப்படி தான் கொடுக்கும். பிரபஞ்ச ரகசியம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக கொடுக்கும். ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அதை தாண்டி துன்பத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அது தானாக நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இயலாமையாக வீக்காக இருக்கக்கூடாது. ஜாதகம் வீக்காக இருந்தாலும் நான் அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி சேனல்லே சொல்லியிருப்பேன், நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க கோள்கள் கூட கெடுக்க முடியாது, கெடுதல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருப்பேன். ஏன்னா நீங்கள் சமநிலையில் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ரியாக்ட் பண்ணுறது அதுலேயும் வித்தியாசம் தெரியணும். இப்போ டக்குன்னு திட்டி போடுறது அப்படின்னா அது வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரியாக்ட் பண்ணுறதுனா செயலில் இறங்கி டோட்டலாக அவங்கள காலி பண்ணிடுற மாதிரி பண்ணக்கூடாது. வார்த்தையால் புரிய வைக்கிறது. வார்த்தைக்கு ஒரு மரியாதை பவர் உண்டு. நீங்கள் ஃபர்தராக பேசுகிறது, திட்டுறது, சாபம் கொடுக்குற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் அது நேச்சர். ஒரு அசுர சுபாவம் இருக்குது. அந்த அசுர குணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அது அப்படி தான் வரும். உங்களை அறியாமல் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி திட்டிட்டீங்க, இது பண்ணிட்டீங்கன்னாலும் கெடுதல் பண்ணுற மாதிரி ஃபர்தராக யோசிக்காதபடி உள்ளே வச்சுருக்கக்கூடாது. வெளியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஏதாவது தவறுதலாக வாயில் ஒவ்வாமை, விஷம் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே துப்பிட்டா பிரச்சனை இல்லை. அது மாதிரி கெட்டது வர்றதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் வம்பு. உள்ளுக்குள்ளே அதை பாசிட்டிவாக வைக்கணும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் பாடி காட்டுறேன், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன், அவங்க முன்னாடி நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். அந்த வைராக்கியம் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடணும். உடனே ரியாக்ட் பண்ணி உடனே செயலில் இறங்க வேண்டாம். அதற்கு காலம் நேரம் உங்களுக்கு தானாக அதுக்கேற்ற சூழல் வரும். கால நேரம் வர்றப்போ அதற்கேற்ற சூழல் வரும், அதற்கேற்ற ஆட்கள் வருவார்கள். அப்போ நீங்கள் உங்களை வெளிப்படுத்த முடியும். அதை தான் இந்த அடை காக்கும் பீரியடும்பாங்க, இன்குபேஷன் பீரியட் அப்படிம்பாங்க. ஒரு என்டர்பிரனர் அப்படி தான். அந்த ஒரு தாட்டு, ஒரு ஐடியாவை வச்சு உள்ளுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 21 நாள், நான் 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு சொல்லுவேன். ரொம்ப வைராக்கியம் இருந்தால் 21 டேஸே போதும், 21 நாட்களே போதும். உங்கள் எண்ணத்திற்கு உயிர் வந்துடும். நான் பாடுவேன் அப்படின்னா நீங்கள் பாடுற மாதிரி அந்த ஒரு எல்லா ஃபேக்டரும் உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அந்த வைராக்கியம்ங்கிறது வேணும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் நீங்கள் வைராக்கியமாக வாழணும். ஏதோ மிருகங்கள் மாதிரி ஏதோ சாப்பிட்றோம், இது பண்ணுறோம், இப்படியே போகிறோன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஜென்மம் நீங்கள் எதற்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அவமரியாதைகள், அவமானங்கள், இந்த கெட்ட பேர், நீங்கள் செய்யாத, நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, உங்களை அப்படியே அநியாயத்துக்கு இது பண்ணுறது, கெட்டவங்களா சித்தரிக்கிறது, மற்றவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, உங்களை நீங்கள் புழுங்கிக்கிட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து வைராக்கியம். காலம் வரும் அப்படின்னு அந்த பொறுமையும் நம்பிக்கையும் அது ரொம்ப 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 முக்கியம். அதை குறிப்பாக அந்த வார்த்தையை சொல்கிறவர் யார்? அவர் அந்த சாய்பாபா அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவார், பொறுமையும் நம்பிக்கையும்னு.
அந்த பொறுமையும் நம்பிக்கையோடு இருக்கிறப்ப உங்கள் ஜாதக வெயிட்டுக்கு ஏற்றபடி விரைவில் வரும். சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 15 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 20 வருஷம் ஆகலாம். ஆனால் நீங்கள் வைராக்கியமாக அப்படி பிடிச்சிக்கணும். நான் ஆறேன், அவ்வளோதான். அந்த வித்ட்ராவல் இருக்கக்கூடாது. அப்படியே அதான் வாழ்க்கைங்கிறது ஒரு குறிக்கோளோடு இருக்கிறப்ப தான் அந்த குறிக்கோளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த அவமரியாதைகள் அவமானங்கள்லாம் வருது. தர்மத்துக்கு இருக்காத அப்படின்னு மற்றவங்க இப்போ ஒருத்தவங்க அவமதிக்கிறாங்க, அவமானங்களை கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னா அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, உங்களை பெரியாள் ஆக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அந்த உணர்வை வச்சிட்டிங்கன்னா அவங்க எதெல்லாம் முடியாதுங்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளால் முடியும். ஆனால் அதை இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இம்மீடியட்டாக பண்ணிங்கன்னா இப்போ உங்களை பாட முடியாதுன்னு சொல்கிறாங்க, காக்கா குரலை வச்சுட்டு நீ எப்படியா பாடுவேன்னு சிரிக்கிறாங்க, ஒம்பளக்குறாங்க. இல்லை நான் பாடுவேன், அது பைத்தியம் மாதிரி ஆகிடும். உடனே பாட ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வைராக்கியமாக பிடிச்சிக்கணும். பாட முடியாதுங்கிற இல்லை, நான் பாடுவேன். அதற்கேற்ற கால நேரம் சூழல் உங்களுக்கு அமையும் வரை அதை அப்படியே உள்ள அணையாத நெருப்பாக உள்ள வச்சுக்கணும். அது பேர் தான் வைராக்கியம். அது தானாக உங்களிடமிருந்து வெளிப்படும் அதற்கேற்ற சூழல் வர்றப்ப. அப்படி தானே முட்டையிலிருந்து அந்த குஞ்சு பொரிக்கிறது. கோழியெல்லாம் 21 நாள் இந்த அடகாக்கிறது. வயசு கிராமத்தில் உள்ளவங்க, வயசானவங்கன்னு கிடையாது, கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தெரியும். முட்டையை 21 நாள் அப்படியே உட்காந்து அடகாத்துட்ருக்கோம், இறையெல்லாம் எடுக்காமல். அப்படி ஒரு மெடிடேஷன் போல் நீங்களும் அதற்காக தான். அதுதான் கோள்கள் கெடுக்க முடியாது. சிம்பிளாக நமது முன்னோர்கள் சொன்ன அந்த ஜெப தியானத்தை நான் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களுக்கு சொல்லுவேன். ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. பாசிட்டிவாக நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக நடக்குதோ அதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு வர்றது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நான் அதில் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கு அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் வம்பு. ஒருத்தவங்க திட்டுனாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வம்பு. நம்மளாலாம் முடியாதுன்னு நினச்சிட்டிங்க, நம்மளாலாம் பாட முடியாது, ஆமாம் நம்ம காக்கா மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணக்கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன், வெளியில் தான் நான் காக்கா, உள்ள குயில் பாடுவேன் பார் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த ஒரு வைராக்கியம் வரணும். வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் பெரிய ஆள். அந்த கால நேரம் வர்றப்போ உங்களை அசைக்க முடியாது இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும். அதை ஃபீல் பண்ணிக்கணும். ஆக அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படுதா, நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. அது அந்த அவமானங்கள் அசிங்கங்களை தீர்க்கிறதுக்கு ஏன் வருகிறதுனா நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்காக வருது. நீங்கள் ஒரு இதில் டாப் ஆகிறதுக்காக வருது. அதை புரிஞ்சுக்கணும். அந்த அவமானங்களை எதை வைத்து சரி பண்ண முடியும்னா அந்த வைராக்கியங்கிற அந்த குணம். அவங்க சொன்னதுக்கு இல்லை அப்படிங்கிறது உடனடியாக பண்ணணும், உடனடியாக செய்யணுன்னா தான் வம்பு. உடனே எனக்கு வேணும்னு உடனே ஆகணும், உடனே நினைக்க வேண்டாம். அதுதான் இந்த பிரபஞ்ச நாயகனை பிடிக்கிறதுக்கு இந்த மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன முடியுமோ இந்த சூழலுக்கு, இந்த இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே வாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் கோல் இருக்குல்ல. அவங்க பாட முடியாதுன்ட்டாங்க, பாடுவேன்னு நிரூபிக்க போகிறீங்க. அதுக்கேற்ற வாய்ப்பு வசதிகள் தனியாக நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்கப்பே ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாடி பார்ப்பீங்க தனியாக. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே. நான் உதாரணத்துக்கு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். எந்த அவமரியாதையில் வருதோ எல்லாம் பிச்சைக்கார பைய அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். யாராவது உங்களை பிச்சைக்கார பைய உங்கள் தகுதிக்கு அப்படின்லாம் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தகுதி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை அப்படி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அவங்கெல்லாம் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது ஆணவம் அகங்காரமாக பண்ணாமல் அவன் அருளால் அப்படிங்கிறதுக்கு தான் கால நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் டக்குன்னு கோவப்பட்டீங்க, திடீர்னு திட்டிவிட்டீங்க, அதை பற்றி கவலை இல்லை. உள்ளே வச்சுக்காதீங்க. உள்ளே பாசிட்டிவாக தான் வச்சுக்கணும். அல்லாததை துப்பிடணும், பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளே போனால் தான் அது பிரச்சனையாக மாறும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அல்லாதது எதுவுமே உள்ளே போகாது.
ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு ஆவோன்னு திட்டுறீங்க, இது பண்ணுறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் அவங்க கெடணும் அப்படின்னு அவங்கள காலி பண்ணிடணும் அப்படின்னு செயலில் இறங்குனீங்கன்னாக்கா தான் வம்பு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீல் வந்து தானே செயலுக்கு வரும். எண்ணம் போல தானே வாழ்வு. அந்த கெட்டது உள்ளே போணுச்சுன்னா வம்பு. அது திட்டிவிட்டோம், பேலன்ஸ் ஆகிடுச்சு, விடு. அவங்க அசிங்கப்படுத்தினாங்க, நம்ம திரும்ப பண்ணிட்டோம், இப்படினாலே கூலாகும். ஆனால் பண்ணலன்னாக்கா அதை விட பயங்கர பவர். அதெல்லாம் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் வரும். பெரிய அளவுக்கு யோகிகள் ஞானிகள் தான் சிரிப்பாங்க. சாதாரண மனிதர்கள் உலகியல் ரீதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் இருப்பாங்க. அது வெடுக்குன்னு திட்டுறது தப்பு கிடையாது. பட் உள்ளே வச்சுக்க கூடாது. உள்ள வைராக்கியத்தை எடுத்துக்கணும். அது மாபெரும் வெற்றியாக வரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஏன் அவமானங்கள் வருகிறது. உங்கள் வளர்ச்சிக்காக வருகிறது. அதுக்கு என்ன தீர்வு, மருந்து? வைராக்கியம். அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை, அதை தாண்டி பெரிய ஆள், அது ஈகோவாக வெளிப்படுத்தினீங்கன்னாக்கா வம்பு. ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பதிலுக்கு கூட திட்ட மாட்டீங்க. திட்டினா கூட பரவாயில்லன்ட்டேனே, அது ஆர்டினரி மனிதர்களுக்கு உள்ளே ஒண்டி வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா திட்டக்கூட மாட்டீங்க. இல்லாட்டி ஏதாவது திட்டி ஏதாவது பண்ணால் கூட அது பாதிப்பு உங்களுக்கு வராது. கவலையப்பட மாட்டீங்க. நீங்கள் அந்த வைராக்கியமாக நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் தான் வரும். ஏன்னா அந்த பிரபஞ்ச நாயகனை பிடிச்சிருவீங்க. அவர் இருக்கார்ல, நான் யாருன்னு தெரியும்ல, நான் முடிஞ்சால் உதவி செய்வேன், இல்லாட்டி கெடுதல் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு எப்படி கெடுதல் வரும்? உதவி தானே செஞ்சுருக்கேன், நிறைய உதவிகள் இல்லை, நல்லது தானே செஞ்சுருக்கேன், நிறைய நல்லது தான் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அத்தனை பேருமே அசிங்கம் அவமானங்களை பற்றி கவலையே பட மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டே இருப்பீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.